வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரே காற்று. இன்றைக்கி ஏன் வீடியோ லேட்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து இங்கே எங்கள் தெருவுக்கு பக்கத்தில், அதாவது நம்ம தெருவுலேயே கடைசின்னு வச்சுக்கோங்களேன், நான் தண்ணி எடுக்க போவேன். வீடியோலாம் போட்டிருக்கேன்ல, நான் தண்ணி எடுக்க போகிற இடத்துக்கிட்ட ஒரு திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. அங்கே வந்து வருஷம் மாசி மாதமும் ஆடி மாதமும் தீமிதி வந்து நடக்கும். அந்த ஆடி வெள்ளிக்கிழமை தீமிதி வந்து நாளைக்கு நடக்குது. அதனால தான் ஒரே பாட்டு சவுண்டுங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட பட்டறை இருக்கா, அங்கே ஒரு பாட்டு சவுண்டு. சுற்றி சுற்றி பாட்டாக கேட்குது. நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. நம்ம மியூசிக் எடுத்து பேக்ரவுண்டில் போடலைனாலும் சத்தம் கேட்டாலே காப்பிரைட் வந்துடும். ஓகே, நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் நான் எங்கள் அப்பாவை பற்றி பேச போகிறேங்க. ஒரு நிமிஷம். எங்கள் அப்பாவை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். எங்கள் அப்பாவை பற்றி நான் நிறைய வீடியோவில் வந்து பேசியிருக்க மாட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா ஒரு தொழில் பார்க்குறாரு. அந்த தொழிலை சொல்கிறதுக்கு வெட்கப்படுவேன். இப்போ எனக்கு வெட்கம் இல்லை. இப்போ நமக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சுல, நம்ம இதுக்கு போய் எதுக்கு வெட்கப்படணும் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா வந்து கிளி ஜோசியம் பார்ப்பார். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை வந்து எல்லோரும் கிளின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த இதுக்கு நான் அழுவேன். நான் அழுதுட்டு வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போவேன். என்னை கிளின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு ரொம்ப சின்ன பிள்ளைகளில் அந்த இது தெரியல, அசிங்கமாக தெரில. நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வருவேன். எங்கள் அப்பா பஸ்ஸை விட்டு இறங்கி வருவார் கிளிப்பெட்டியோட. கடையில் மிட்டாய் வாங்கி கொடுப்பார். வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துடுவேன். கொஞ்சம் ஒரு 10 வயசுக்கு மேலே போகுமோ நமக்கு அந்த நம்மளை கிளின்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்ம அப்பா பற்றி நம்ம என்ன வேலை பார்க்குறாங்கன்னா கூலி வேலை அப்படின்ட்டு போயிடுவேன். எங்கள் அப்பா எதனால இந்த வேலைக்கு போனாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. சின்ன பிள்ளையிலையே அப்போ வந்து அவங்க அப்பத்தா தான் வளர்த்துருக்கு. எங்கள் அப்பாவோட அப்பத்தா. அவங்க அப்பத்தா வளர்க்கும்போது சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக, ஏதோ கம்மங்கஞ்சி தான் குடிப்பாங்க போல். அப்படி இருக்கையில் பள்ளிக்கூடத்துக்கு எங்கள் அப்பாவை சேர்த்து விட்டுருக்காங்க. எங்கள் அப்பா படிக்காததுக்கு ஒரு காரணம் கேளுங்க. பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டாங்க எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்துக்கு போவாராம். போனால் பாரு, அதாவது எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி 2 பிள்ளைங்க பிறந்து இறந்து போச்சா. அதனால எங்கள் அப்பாவுக்கு மூக்குத்தி குத்தியிருப்பாங்களாம். பிறக்கையிலே மூக்குத்தி குத்தியிருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு மேலே அதை எடுத்துட்டாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மூக்குத்தி குத்தி இருந்ததுனால பாரு, புல்லாக்கு கஞ்சி குடிக்க வந்துட்டான். வீட்டில் கஞ்சி குடிக்க வக்கில்லையாம். என்னது கம்மங்களையோ கேப்பக்களியோ ஏதோ உருண்டை மாதிரி கொடுப்பாங்களாம். கஞ்சி குடிக்க வந்துட்டான் பாரு அப்படின்ட்டு எங்கள் அப்பாவை கிண்டலாக பேசுவாங்களாம். அதனாலே அவர் வந்து நம்மளை கஞ்சி குடிக்க வந்துட்டான்னு சொல்கிறாங்களேன்ட்டு எங்கள் அப்பா வந்து போயிடுவாராம் வீட்டுக்கு. அதனாலே படிக்காமல் போனதுக்கு இது ஒரு காரணம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆம்பளைங்க நிறைய சப்போர்ட்டு கிடையாது அந்த காலத்தில் என்ன வேலை இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனால் காட்டு வேலைக்கு தான் போவோம். எங்கள் ஊரில் முக்கால்வாசி காட்டு வேலை தான். களை எடுக்கிறது, கருது இருக்கிறது, இந்த மாதிரி வேலையை தானே இருக்குமே தவிர, ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாவை வேலை வாங்கலை சின்ன பிள்ளையிலேருந்து. அவங்க அப்பத்தை அப்படியே ஈஸியாக கொண்டு போனதுனால யாரு கூடயோ பழகி கிளி ஜோசியத்துக்கு இறங்கிட்டார். கஷ்டப்படாத வேலையாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு சிகரெட்டு, தண்ணி அடிக்கிற பழக்கம், வெத்தலை பாக்கு போடுற பழக்கம், இது எந்த பழக்கமும் கிடையாது. அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்கக்கிட்ட சேரக்கூட மாட்டார். அப்படியே அவங்க வந்தாலும் இவர் அந்த பழக்கம் கிடையாது, வந்துடுவார் வீட்டுக்கு. என்னான்னு தெரில, அப்படி அவர் பழக்க வழக்கம் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி வளர்ந்துட்டார். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மாவை வந்து எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 5 பொம்பளைங்க. அப்போ ரொம்ப எங்கள் அம்மாவுக்கும் அம்மா கிடையாது. எங்கள் தாத்தா ஒரு ஆள் தான் எங்கள் அம்மா வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுறவங்க. காதுக்கு தோடு, மூக்குக்கு மூக்குத்தி மட்டும் போட்டு பாத்திர பண்டை வாங்கி கொடுத்து கட்டி கொடுக்குற மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் எந்த பழக்கம் இல்லைன்னு சொல்லவும், அப்போ நல்ல மாப்பிள்ளையா இருக்காரேன்னு கட்டி கொடுத்துட்டாங்க. ட்ரெயின் போகுது சரின்னு கட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை திருத்த பார்க்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை வேண்டாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா போய் ஒரு தீப்தி ஆஃபீஸில் போய் எங்கள் அப்பாவை வேலைக்கு சேர்த்து விடுது. வாட்ச்மேன் வேலைக்கு. மனுஷன் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டாருங்க. கணக்கு பிள்ளை வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கு. அப்பயும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டார். இப்படியே எங்கள் அம்மா நிறைய இடத்துல வேலைக்கு சேர்த்து விட எங்கள் அப்பா சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடுவார். இதனால் அவரை வேலைக்கு சேர்க்க மாட்டோம், அவர் வாட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போகிறாரு, போங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்ருவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீடு சொந்த வீடு. அது எங்கள் தாத்தாவோட வீடு. எங்கள் அம்மா வந்து எங்கள் தாத்தாவை நல்லா சாகிற வரைக்கும் கஞ்சி ஊற்றி பார்த்துக்கிட்டதால எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மா பேரில் வீட்டை எழுதி கொடுத்துட்டாரு. எங்கள் அம்மா உழைச்சி இடம் வாங்குச்சுங்க. ஒரு இடம்
3 சென்டில் எங்கள் அம்மா உழைச்சி இடம் வாங்குச்சு. இதே மாதிரியே உழைச்சி சம்பாரித்து இன்னொரு இடம் நல்ல பணம் சேர்ந்துருச்சு. எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு இடம் வாங்க போகணும்னு சொல்லல. நீ இன்னும் 3 பொம்பளை பிள்ளை தானே வச்சுருக்க, உனக்கு எதுக்கு இடம்? ஆம்பளை பிள்ளைகளா இடத்த வாங்கி போட்டு வீட்டை கிட்ட பொட்டக்கலையை தானே பெற்று வச்சுருக்க, உனக்கு எதுக்கு இடம் அப்படின்ட்டார். சொல்லவும் எங்கள் அம்மா சரின்னு விட்டுருச்சு. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த மாதிரியே எங்கள் சொந்தக்காரவங்க வீடு ஒன்று விலைக்கு வருது. அதையும் எங்கள் அம்மா வாங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுது. எங்கள் அப்பா வாங்க விட மாட்டேன்ட்டார். இன்றைக்கி அந்த வீடு இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு ஒரு வீடாக போயிருக்கோம். பக்கத்தில் ஒரு மாடு வேறு பக்கத்தில் வருது. ஐயோ மாடு பக்கத்தில் வந்துருச்சு, பயமாக போயிடுச்சு. நான் ஒரு மாடு, நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு மாடு டெய்லி வரும், அது நமக்கு பழகின மாடு. இது கொஞ்சம் பழக்கம் இல்லாத மாடு பக்கத்தில் வந்துருச்சு. அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை ஒரு சரி திருத்த முடியாது, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து அந்த ஒரு இடத்தோடைய அந்த சொந்த வீட்டோடைய அப்படியே இருந்துச்சுங்க. எனக்கும் எங்கள் அக்காவுகளுக்கோ நகை போட்டு கட்டி கொடுத்ததில் எங்கள் அப்பா எங்களுக்கு எதுவுமே செய்யலை. எங்கள் அப்பா அந்த வீடியோ பார்ப்பார், எனக்கு தெரியும். இப்போ எங்கள் அப்பாவுக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 72 வயசு ஆகுது. 72 வயசு ஆகுது எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பா எங்கே இருக்கார் தெரியுமா? சொன்னால் என்னை நீங்கள் திட்டக்கூடாது, அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. நாங்கள் இப்போ முந்தானத்து கூட எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருந்தார். அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த இல்லத்தரசி சேனலில் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். எங்கள் அப்பா வந்து இப்போ எங்கே இருக்காருன்னா திருவண்ணாமலையில் சாதுக்களோடு சேர்ந்துருக்கார். ஏம்மா திருவண்ணாமலையில் உங்கள் அப்பா 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க, ஏன் உங்கள் அப்பாவை திருவண்ணாமலையில் விடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்கள் அம்மா இறந்ததில் அந்த அந்த ஒரு ஃபீலிங் அவரால் அந்த இடத்துல இருக்க முடியல. எங்கள் அம்மா வாழ்ந்த அந்த வீடு, இடம், கடை இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு தனிமை, ரொம்ப தனிமையாக தெரிஞ்சிருச்சு. என்ன தான் மகள் மருமகன் எல்லோரும் இருந்தாலும் அவருக்கு என்னவோ, இந்த மாடு வேறு பக்கத்தில் வருதுங்க, அவருக்கு என்னவோ அந்த எங்கள் அம்மா வாழ்ந்த அந்த இடத்த வந்து அவரால் மறக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். கும்பகோணம் வந்தார். கும்பகோணம் வரவும் நாங்கள் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் மெட்ராஸுக்கு போனார், அங்கே எங்கள் அக்கா கிட்டே இருந்தார். எங்கள் உள்ளூர்லேயே அம்மாவுக்கு வீடு இருக்குனால அங்கே பெரிய அக்கா இருக்குது, அங்கேயுமே போவார். இப்படியே 3 பேர் வீட்டுக்குமே வந்துட்டு போவார். நாங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லுவோம். 3 பேருமே அவங்கவுங்க வீட்டில் இருங்கன்னு சொல்லுவோம், அவர் இருக்க மாட்டார். இப்போ முந்தா நேற்று வந்தார், நைட்டு வந்தார். மறுநாள் சனிக்கிழமை நைட்டு வந்தார். ஞாயிற்றுக்கிழமை மீனெல்லாம் எடுத்தோம், சாப்பிட்டாரு. மத்தியானமே கிளம்பி போயிட்டார். ஏன்ப்பா இருங்கப்பானாலும் அவர் இருக்க மாட்டார். 2 நாள் இருப்பார், அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்க மாட்டார். இப்போ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் மடத்தில் இருக்கார். ஏன்ப்பா இப்படிலாம் அலைகிறீங்க, சாப்பிட்டு ஒரு இடத்துல இருங்கன்னா நான் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன், நான் அப்படியே சுதந்திரமாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. அவர் அந்த கிளி ஜோசியத்தை ஒரு சூழ்நிலையில் கைவிடுற மாதிரி போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 வருஷம் இருக்கும், கார்த்திகை மாதம் நினைக்கிறேன், கிரிவலம் வரப்போதுமா, நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன், ஜோசியம் பார்க்க போகிறேன், நல்லா தொழில் ஓடும், கை நிறைய சம்பாரிச்சிட்டு பேரங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போனார். போய் மறுநாளே அப்படியே ரொம்ப கவலையாக அழுதுகிற மாதிரி பேசினார். என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி இப்போ என்னது அந்த கிளியெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அந்த பறவைகள் பற்றி இருக்காங்கள்ல, வனத்துறை அதிகாரிகள், அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுதார். சரிப்பா விடுங்க, உங்களுக்கு இனிமேலாவது நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கிளி அங்கே ஒன்றும் கிளிக்கு எதுவும் ஆகாது, அதோட நல்லா இருக்கட்டும். ரொம்ப வருஷம் வச்சுருந்தாருங்க அப்போ அந்த கிளியை, 10 வருஷம் மேலே இருக்கும். கேட்டாங்களாம், ஃபைன் போடுவோம், 2 லட்சம் ஃபைன் போடுவோம் கிளியை வச்சுருந்தீங்கன்னா, இல்லைன்னா ஜெயில் தண்டனையாக ஃபைன் வாங்கிக்கிறீங்களா இல்லை கிளியை கொடுக்குறீங்களான்னாராம். அவரே பாவம், வயசு 72 வயசு ஆகுது, அவர் என்ன செய்வார்? கிளியை ஒப்படைச்சிட்டு மறுநாளே கிளம்பி புதூருக்கு எங்கள் ஊருக்கு போயிட்டார். இதுதாங்க எங்கள் அப்பாவோட ஹிஸ்ட்ரி. எங்கள் அம்மா இல்லாத இடத்துல அவரால் இருக்க முடியல. வயசானதுக்கப்புறம் மனுஷன் வந்து வயசு ஆக ஆக குழந்தையாகவே மாறிக்கிட்டு போகிறாங்க நிறைய பேர். என்ன இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, அவங்க வயசுக்கேற்ற அனுபவம் இருக்கும், பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. எங்கள் அம்மா இல்லாத ஒரு அந்த மனக்குழப்பத்தில் இருக்கார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறுமை வந்து இல்லாமல் போயிடுச்சு. பொறுமை, கோபம் இதெல்லாம் எங்கேருந்து அப்படியே வயசாக ஆக சிறு பிள்ளைத்தனமாக மாறிக்கிட்டே போயிடுவாங்க போல். அந்த குணங்கள்லாம் அப்படியே மாறும் போல். இது எங்கள் அப்பா கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன், அந்த அனுபவத்தில் சொல்கிறேன்.
இதாங்க எங்கள் அப்பா பார்த்த தொழில் கிளிஜோசியம். நான் நிறைய வாட்டி சொல்ல மறுத்துருக்கேன். இப்போ சொல்கிறேன், எங்கள் அப்பா கிளிஜோசியம் பார்த்தார். இப்போது எனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு. இப்போ என்னை யாரும் கிளின்னு சொல்ல மாட்டாங்கல்ல, சொக்கலிங்கம் பொண்டாட்டி தான் சொல்லுவாங்களே தவிர என்னை கிளின்னு இப்போ யாரும் சொல்ல முடியாதுல்ல. அதனால் சின்ன பிள்ளையில அப்போ சொல்ல தயங்கினதுக்காக எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். மன்னிச்சுக்கோங்க டாடி, மன்னிச்சுக்கோங்க. எங்கள் அப்பா வீடியோ பார்ப்பார் டெய்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் அப்பாவுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.